168வது கிளை திறப்பு விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி 5K கார் கேருடைய 168வது கிளை மிக மிக சிறப்பு வாய்ந்த கிளை. ஏன் அப்படின்னோம்னா, இன்றைய சிறப்பு விருந்தினர்களுடைய சிறப்பு ஒவ்வொன்றும் நான் பார்க்கலையே மெய்சில் இருக்கிற அளவுக்கான சிறப்பு விருந்தினர்கள், ஒவ்வொரு உறவினர்களுடைய மிக உற்சாகமான ஆதரவு, உண்மையிலே அதிகமான உறவினர்களும் அதிகமான நண்பர்களும் வந்த ஒரு பெரிய நிகழ்வு நம்ம சின்ன சேலமுடைய 168வது கிளை. அதற்கு மனமார்ந்த நன்றி. 5K கார் கேர் தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர். இன்னைக்கு தென்னிந்தியா முழுவதும் 168 கிளைகளுடனும் 2000 ஊழியர்களுடனும் 32 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடனும் 100க்கும் மேற்பட்ட விருதுகளுடனும் வருடா 10,000 மரங்களையும் நட்டு பேணி பாதுகாத்து வரும் ஒரு அருமையான நிறுவனம். வருடம் 500 ஊழியர்களுக்கு இலவச எஜுகேஷன் மூலமாக வேலை வாய்ப்பை நம்ம 5K கார் கேர் உருவாக்கிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. 5K கார் கேரில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அருமையான நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர். அது 100 ஃப்ரான்ச்சைசி ஓனர்களின் தேர்வு, 2000 ஊழியர்களின் திறமை, 32 லட்சம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு தான் 5K கார் கேர் என்ற அந்த ஒற்றை அருமையான ஒரு வார்த்தை அப்படிங்கிற இந்த நேரத்தில் சொல்லி 5K கார் கேர் அதாவது சர்வீசஸை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம உடலை எப்படி ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஃபுட்டு வச்சா நம்மளுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுமோ, அதே போல் கார் வாங்குகிற எல்லாரும் அந்த காரை ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணும் பொழுது காருடைய ரீசேல் வேல்யூ அதிகமாகும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த காருடைய புது பொலிவு எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்தியாவில் லாஸ்ட் இயர் 32 லட்சம் கார்கள் வித்திருக்கு. வருடம் கார்கள் வாங்குறவர்கள் எண்ணிக்கையும் விற்பவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகுது. அந்த வித்த கார்களை எப்பவுமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் 5K கார் கேர் அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான நிறுவனம் தென்னிந்தியா முழுவதும் எல்லா பக்கம் தன்னுடைய கிளைகளை வேகமாக பரப்பி அருமையான வேலை வாய்ப்பையும் ஒரு சர்வீஸ் சென்டரையும் உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு முயற்சின்றது ஒருத்தர் எடுத்தாது முயற்சி அது அல்ல. முயற்சின்றது பல பேர் எடுக்கணும். பல பேர் எடுக்கின்ற முயற்சி அது ஒன்று கூடணும். அந்த ஒன்று கூடினால் மட்டும்தான் அது வெற்றி. வெற்றின்றது யாருக்கும் எளிதில் கிடைப்பது கிடையாது. வெற்றின்றது எளிதில் கிடைப்பது கிடையாது. வெற்றின்றது மிகப்பெரிய எழுச்சோடு யாரு நோக்கி அந்த இடத்தை நாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றின்றது கிடைக்கும். கல்லூரிகளிலே பள்ளிகளிலே மாணவர்கள் பல பேர் போராட்டங்களில் இறங்கியிருப்பார்கள். ஆனால் அத்தனை பேரும் போராடிகள் தான். ஆனால் ஜெயிப்பது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் கம்மியானவர்கள் தான். அதை போல் இன்றைக்கு சர்வீஸ் சென்டரிலே 5K கார் சர்வீஸ் சென்டரு இன்றைக்கு நான் பார்த்த இடங்களில் நான் 2-3 மாநிலங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூரில் இவங்களுடைய பிரான்ச்சுக்கு ஒரு டைம் நான் சென்றிருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் இருக்கும். அங்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மரியாதை எனக்கு கிடைத்திருந்தது. அதை பார்த்து நான் யோசிக்கும் பொழுது கள்ளக்குறிச்சி, சேலம், பிறகு நம்ம சின்ன சேலத்துக்கெல்லாம் இது ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது நான் நினைச்சது உண்டு. அதனுடைய நினைவனுடைய வெற்றி நாளாக இன்றைக்கு நம்ம சின்ன சேலத்திலேயே அருமையாக அமைந்திருக்கின்றது. அதுவும் நம்ம கூட இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த வாய்ப்புகள் இந்த நிறுவனம் கொடுத்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பையனுக்கும் சரி அந்த நிறுவனத்துக்கும் சரி நாம் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய உழைப்பாளிகள் எப்படி இருப்பாங்கன்னா, வேலைகள் ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வேலையில் ஹார்டாக ஒர்க் பண்ணுறதுல மட்டும் இருப்பாங்க. அதை டெக்னிக்காக செய்ய மாட்டாங்க. டெக்னிக்காக அடுத்தது செய்வாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா கோர்வையாக கொண்டு வர மாட்டாங்க. இதை மூன்றும் இந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஆர்கனைசர்கிட்ட இருக்குது. இந்த நிர்வாகத்தினுடைய ஆர்கனைசிங் எப்படி இருக்கோ இதே போல தான் இது வெற்றி உறுதியாக இருக்கும் என்று இந்த நல்ல நேரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நாயகியார் வாழி, பெரும் சுரபுருஷர் வாழி, தெரியும் நான்மறையோர் வாழி, ஜெகதலம் புறப்போர் வாழி, அரிய மாதர்கள் வாழி, அடுத்தவர் குடிகள் வாழி, பிரியமாய் இந்த விழாவிற்கு வந்துள்ள பெருங்குடி பெருக வாழி வாழி. இந்த ஊருக்கு 8 என்பது ஒரு ராசியான நம்பர். இது 168வது கிளை என்று சொன்னார்கள். 1948 இந்த ஊர் உயர்நிலைப்பள்ளி ஆனது. எனது தந்தையார் அவர்கள் அப்பொழுது என்னை பாட்டனார் அவர்கள் இந்த ஊரில் முதல்ல 5ஆம் கிளாஸ் கொண்டாந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் 58 ஹைஸ்கூல், அதுக்கப்புறம் 68 கேர்ள்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல், 78 ஹையர் செகண்டரி, 88 கல்லூரி, இப்படி ஒவ்வொரு துறையும் வந்து மாறி மாறி ஒவ்வொரு 8லும் வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து பழமையான இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கவங்களுக்கு சரியாக புரியாது. அந்த காலத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஒவ்வொரு 8க்கும் ஒரு உயர்வு உண்டு. அதில் 168ல் 168வது நம்பராக வந்து இந்த 5K கார் வந்து ஓப்பன் ஆனது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. இதை பற்றி ரொம்ப எனக்கு சொல்லும்போது எனது பிள்ளைகள் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் கேட்பீங்களே, அந்த கார் கம்பெனி தான் இதுன்னாங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம் வேடிக்கைன்னா, விஜயராஜ் சொல்லும்போது இவருடைய பாட்டனார் அண்ணாமலையும் அவங்க அம்மாவும் உண்மை உழைப்பு, 2 பேருமே ரொம்ப உண்மையானவங்க. உழைப்பு, அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட அந்த கவுடு சூதே இருக்காது. என்னுடைய நிலத்துக்கும் என் தோட்டத்துக்கு பக்கத்தில் அவங்க தோட்டம். இளம் வயசுலேருந்து நான் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன். இவருடைய பாட்டனாரும் சரி, பாட்டியும் சரி, அதே சரி இவருடைய தாய் தந்தையரும் அதே போல் இவருடைய மனைவியும் இவருடைய பிள்ளைகளும் நல்ல உழைப்பாளிகள். அது இந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் இன்று உனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அருமையான சாதனத்தில் ஒரு அருமையான ஒரு உனக்கு ஒரு உடன்பாடு கிடைத்துள்ளது. இதை பயன்படுத்தி கொண்டு நமது ஊருக்கு என்னென்ன உன்னால் செய்ய முடியுமோ அதை மேலும் மேலும் வளர செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த ஸ்தாபனமாகப்பட்டது மேலும் வளர வேண்டும் என்று மனதில் உறுதி வேண்டும். வாழ்க்கையில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும் என்ற பாரதியாருடைய பாட்டிற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக உனது வாழ்க்கை வளர வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல இறைவன் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவந்தர நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி பட்டர் எழுதிய பாட்டிற்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த ஸ்தாபனமும் சரி சீரும் சிறப்புடன் வளர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஐடி செக்டர்லேருந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி, ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த 5K எடுத்தோம். ஒரு நம்பிக்கை, நெக்ஸ்ட்டு ஒரு ஆண்டர்பிரினராக நம்ம சொந்த ஊரில் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வந்து ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா 2021 வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், ஒரு கொரோனா பீரியடில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம என்னடா ஒரே சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்போது வி நெவர் லாஸ்ட் அவர் ட்ரஸ்ட். நாங்கள் இந்த மூமெண்ட் வரைக்குமே வி நெவர் லூஸ் அவர் ட்ரஸ்ட். நாங்கள் வந்து அப்பையும் சரி, அந்த ஹர்டல்ஸ் ஆகட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே வி நெவர் தாட் ஓகே ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நாங்கள் நினச்சது கிடையாது. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஐ ட்ரஸ்ட் 5K அப்படின்றது வந்து நான் பர்சனலாக சொல்கிறது, ஐ ட்ரஸ்ட் 5K பிகாஸ் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ் அப்படின்னும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து உறுதுணையாக லைக் வெரி ஸ்ட்ராங் மைண்டடாக அதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகணும், அதை வந்து எப்படி நம்ம சக்ஸஸாக கொண்டு போகணும், இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பிரச்சனையாக பார்க்காம இந்த பிரச்சனையை எப்படி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றது தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் 2 விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, நியூ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் விடாமுயற்சி, அது வந்து பொறுமை இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சக்ஸஸ் காணுவாங்க. உடனே எடுத்த உடனே நம்மளுக்கு ப்ராஃபிட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது போகிறத விட நம்ம பொறுமையாக இருந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை வந்து நம்ம கற்றுக்கணும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு கெயின் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண பிறகு அதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நியூ திங்ஸை நம்ம அடுத்த லெவல் அப்கிரேடேஷன் பண்ணிட்டு போகணும். அதுதான் வந்து ஒரு நார்மலாக வந்து நம்ம ஒரு ஆண்டர்பிரினராக உள்ளே வரும்போது இந்த 3 விஷயமும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றது ரொம்ப இன்னும் ப்ராசஸில் வந்து நல்லா போகும். ஒரு ஆண்டர்பிரினராக நம்ம வந்து லைஃப் சைக்கிள், அந்த சைக்கிள் வந்து நல்லா கொண்டு போகும். அண்ட் எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயம் ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம 5Kவை நோக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே ஆகட்டும் இல்லை உங்களோட ஜேர்னி ஆகட்டும் அட் எண்டு வரைக்குமே எங்கே அந்த வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அப்கிரேடேஷனில் வந்து நம்ம அவங்க கூடயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் நம்ம சொல்கிறோம் இந்த எவர் லாஸ்டிங் சக்ஸஸ், நம்ம 5Kவோட எவர் லாஸ்டிங் சக்ஸஸ் எப்படி அப்படின்னா, நம்ம 5K எப்பயுமே வந்து எங்கேயுமே யாரையுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டது கிடையாது. ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், அவங்களோட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஒரு ஆண்டர்பிரினரோட என்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்கள எப்படி அப்ஸ்கேல் பண்ணுறது அப்படின்றதாகட்டும், நம்ம கஸ்டமர் அவங்கள எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னைசேஷன் அவார்ட்ஸ், ராஜராஜ சோழ அவார்ட்ஸ், இதெல்லாம் வந்து யூனிக்னஸான ஒரு விஷயம். இந்த மாதிரி யூனிக்னஸாக நம்ம வந்து இருக்கிறதுனால தான் அந்த எவர் லாஸ்டிங் சக்ஸஸ் அப்படின்றது நம்ம த்ரூ அவுட்டாக நம்ம 5Kல பார்க்க முடியுது. நான் வந்து 2021 வரும்போது நான் வந்து 24th பிரான்ச்சாக நாங்கள் புக் பண்ணினது. பட் இப்போ வந்து 168 அப்படின்னும் போது ஐ ஆம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் தட் இந்த சக்ஸஸை தான் வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து நிறைய சக்ஸஸ் நம்ம 5Kல வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது மை heartily wishes. நான் 5K பற்றி சொல்லணும்னா, மற்ற நிறுவனங்களில் வந்து 5K மற்ற நிறுவனங்கள் வந்து ஊழியர்களை தன் ஊழியர்களாக மட்டும்தான் பார்ப்பாங்க. 5Kல மட்டும்தான் ஊழியர்களை சக நண்பர்களாக பார்க்குற நிறுவனம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு 15 வருஷமாக பல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 5K சூஸ் பண்ணது வந்து 5K சூஸ் பண்ணது உள்ளே வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து நான் டெக்னீஷியனாக இருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்கிற டெக்னீஷியனுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 5Kல கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எங்கேயுமே வெளியே தரவே மாட்டாங்க. இது 100%. ஏன் நான் சொல்கிறேன்னா, 15 வருஷம் டெக்னீஷியனாக இருந்து இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு விருதனாக வந்திருக்கிறேன்னா அது வந்து 5Kனால மட்டும்தான். வேறு எந்த நிறுவனத்துலையும் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே தரமாட்டாங்க. இங்கே இருக்கிற டெக் டீம்ஸுக்கு ஒரு சொல்லிக்கிறேன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே எங்கேயுமே கிடைக்காது. தயவு செஞ்சு 5Kல ஹோல்ட் பண்ணிடுங்க, நீங்கள் மேலும் மேலும் போவீங்க. சேல்ஸுக்கு அதே மாதிரியான ஒரு விஷயம் சொல்லணும்னா, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா டெர்மினேட் பண்ணிட்டு புது ஆளுகளை ஆப்பர்ச்சுனிட்டியை எடுப்பாங்க. ஆனால் 5Kல மட்டும்தான் நான் பார்த்து ரொம்ப மிஸ்பரைஸ் ஆன விஷயம், சேல்ஸ் நடக்கலைன்னா அது 1 மாதம் இருந்தாலும் 2 மாதம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போய் நின்று அவங்க ஏன் பண்ணல என்ன பண்ணல அனலைஸ் பண்ணி அந்த சேல்ஸை வர வரைக்கும் 100% விட மாட்டாங்க. ஏன்னா நான் சேல்ஸில் இருந்திருக்கேன். 1 மாதம் 2 மாதம் பண்ணலைன்னா டெர்மினேட் பண்ணிட்டு புது ஆளை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மட்டும்தான் பல நிறுவனத்தோட எண்ணங்களாக இருக்கும். ஆனால் 5K அதுக்கு முற்றிலும் மாறுபட்டு பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. 5Kல ரொம்ப ஈஸியாக வளரணும்னா 2 விஷயம் மட்டும் பண்ணால் போதும். என்ன விஷயம்னா, அந்த 2 விஷயத்தை நான் கடைபிடிச்சேன். 713 நாள் நான் 5Kல ஒர்க் பண்ணியிருக்கேன் இணையோடு சேர்ந்து. இந்த நிலைமைக்கு வந்தேன்னா அந்த 2 விஷயம் காரணம். ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். 2வது கம்பெனிக்கு ரொம்ப லாயலிட்டியாக இருந்தால் போதும். 168ல் நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 விஷயம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக சின்சியர் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி ரெகக்னைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடும். அதுக்கு மெயின் உதாரணம் நான் இருக்கேன். ஏன்னா 713 நாளில் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன்னா இது மிகப்பெரிய சாதனை. அது உண்மையான விஷயம். 2வது வந்து நான் கார்த்திக் சாரை பற்றி சொல்லணும்னா வந்து, நான் பல சிஓ பல எம்டிஸை பார்த்தேன் இந்த 13 வருஷத்தில். ஆனால் எந்த எம்டியுமே ஒரு
எம்டியாக இருந்தாலும் ஆஃப்டர் ஆல் ஜிஎம் கூட வந்து நம்ம நேமம் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் கார்த்திக் சார் வந்து ஒரு தடவை ஒரு நேமை நம்ம சொன்னால் போதும், அவர் நம்ம மனசில் வச்சு அடுத்த தடவை அது செய்வார். பார்க்கறக்கு நம்ம அணுகுறக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பல இடத்துல நம்ம நேமும் கூட தெரியாது, பல வருஷம் ஒர்க் பண்ணாலுமே நம்ம பேரையோ நம்மளுக்கு ரெகக்னேஷன் தரமாட்டார். ஆனால் இந்த உண்மை உழைப்பு 2 மட்டும் இருந்தால் போதும், எங்கே இருந்தாலுமே கார்த்திக் சார் வந்து கூட்டி கொண்டு வந்து விட்டுருவார். இந்த வயசில் நான் ஒரு சின்ன நிகழ்வை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 5Kக்கு 2021 வந்தேன். 21 ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு 5K ஜாயின் பண்ணேன். அங்கே கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒரு சார் வந்து என்னை வந்து வேற ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பிராண்டட் கம்பெனி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு ஏன்னோ தெரியல 5K விட்டு வரக்கு மனசில் நான் சொன்னேன். இங்கே ஆனால் நான் வந்து தான் நம்ம இந்த அக்சசரிஸுங்கிறது ஒன்று ஆரம்பித்தோம். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, அந்த மேடம்கிட்ட சொன்ன என்ன விஷயம்னா, மேடம் நீங்கள் வந்து ஒரு பிராண்டட்லேருந்துட்டு ஏன் பிராண்டடுங்கிறீங்க, ஆனால் நாங்கள் 5Kவை பிராண்டடாக உருவாக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிக செராமிக் பண்ணுற ஒரே நிறுவனம் வந்து 5Kன்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நிறுவனம் வந்து இன்னும் இந்த 5Kவோட நான் இன்னும் லாங் ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ. அந்த சார் சொன்னார் அந்த 18 பேர், அந்த 18 பேருக்கு ரொம்ப தேங்க்யூ. திவ்யா மேடமுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த 5K டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.